வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு நம்ம டிஸ்கஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ். சரிங்களா? அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அந்த மேட்ச் வந்து உங்களுக்கு கவுஹாத்தியில் நடக்குது. சரிங்களா? 65வது மேட்ச். சரிங்களா? 65வது மேட்ச்சு நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இப்போது இதோட லெவல் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். ஓகே, லெவல் வந்து கொடுக்கலங்க. சரிங்களா? லெவல் கொடுக்கல. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 12 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்கள், கிரிக் பஸ்ஸில் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். 65வது மேட்ச் உங்களுக்கு கவுஹாத்தியில் நடக்குது. 15ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 109லேருந்து 220 வரைக்கும் இருக்கும். இது ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் தான். எஸ்டர்டே நம்ம பேசணும் பார்த்தீங்களா, சேம் தான். நல்ல ஒரு பேட்டிங் வென்யூ தான். அதனால் யோசிக்க வேண்டாம், பேட்டிங் கொஞ்சம் ஃபேவரட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இந்த வென்யூவில் வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் 2 வாட்டியும், செகண்டு 3 வாட்டியும் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட்டு ஒரு 5 மேட்ச் எடுத்து பார்க்கையில் ஹெட்டுக்கட்டு வந்து 27 ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் வந்து 16ம், பஞ்சாப் கிங்ஸ் வந்து 11ம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 3 மேட்ச்சுக்கு எடுத்து பார்க்கும்போது 20 விக்கெட் ஃபேஸர் மட்டும் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 8, செகண்ட் இன்னிங்ஸ் 12. ரைட் ஃபேஸர் 13, லெஃப்ட் ஃபேஸர் 7. ஓகே, ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சுக்கு 13 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 3, செகண்ட் 8. இந்த வென்யூவில் வந்து ஆர்ஆர் 2க்கு 1 வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் வந்து 1க்கு 1 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பெரும்பாலும் அதிகமாக ப்ளே பண்ணதில்லை, கம்மியாக தான் எல்லா டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வென்யூவில் ஒரு நியூ ட்ராக் தான், ஆனால் நல்ல ஒரு பேட்டிங் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ட்ரீம் டீம் பார்த்து வந்துடலாம். இதுதான் வந்து எஸ்டர்டேயோட ட்ரீம் டீம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கேப்டனில் வழக்கமாக நம்ம பேசக்கூடிய பாயிண்ட்டை விட ரெண்டுமே 70க்கு கீழே உட்காந்துருக்கு. சரிங்களா? 75 கீழே உட்காந்துருக்கு. 75% கீழே தான் 2 பிளேயருமே உட்காந்துருக்காங்க. இது வந்து ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு பேருமே 75 கீழே உட்கார்ந்ததுனால இன்றைக்கி 2 பேருமே ஹைப்பிக்காக வந்து உட்காந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வழக்கமாக திரும்பக்கூடிய பாயிண்ட்டுக்கே உட்காந்துடலாம். ஒரு ஹைப்பிக்கும் ஒரு 0 to 40க்குள்ளே நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, ஒரு 75%, 70க்கு மேலே உள்ள பிளேயரும் அவங்க கூட ஜாயிண்ட் ஆகிறது இந்த 0 to 40க்குள்ளே வழக்கமாக பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் தான் உட்கார அதிகமாக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இதுதான் ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு ஐபிஎல். அப்படினால இந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 75மே ஜாயிண்ட் ஆகலாம். 70க்கு மேலேயே ரெண்டுமே வந்து உட்காரலாம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸும் ஏக்கானும் உட்கார்ந்த அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த பெருசுமே ஜாயிண்ட் ஆகலாம். சரிங்களா? 2 ரீசன் இருக்குது. இதை பார்த்து உங்களுக்கு அந்த 20 டீமும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை தாண்டி மற்றபடி என்னென்னு பார்த்தா 50% கீழே இந்த 2 ஃபார்முலா பார்த்துட்டே வரோம். இது எத்தனை பேர்னு பார்த்துடலாம். அபிஷேக் போரல் 1, ஏகான் 2, முகேஷ் குமார் 3, இஷாந்த் சர்மா 4, ரவி கிருஷ்ணா 5, ஷாய்கோப் 6. சரிங்களா? மொத்தம் 6 பேர் இருக்காங்க. நவீன் உல்காக்கு 50% இருக்கார். அதனால் அவர் வேண்டாம். 50% கீழே தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நவீன் உல்கா கரெக்டாக 50% இருப்பார், செலக்டர் பர்சன்டேஜ். சரிங்களா? நம்ம பேசக்கூடிய பிளேயர்ஸோட செலக்டர் பர்சன்டேஜ். ஓகே, இப்போ அப்படிங்கும்போது நேற்று வந்து 6 பேர் உட்காந்துருக்காங்க 50% கீழே. சரிங்களா? 50%க்கு லோவாக வந்து மொத்தமாக 6 பேர் வந்து நேற்று ட்ரீம் டீம் உட்காந்துட்டாங்க. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. அப்போ நீங்கள் இன்றைக்கி எப்படி எடுக்கலாம் கேட்டால் இப்படியே எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஃபார்முலா இருக்குது. 6 இல்லைனா 7 ஒன்று இருக்குது, 4 இல்லைனா 5 இருக்குது. நீ இந்த ஃபார்முலா எடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு போங்க இன்றைக்கி. ஏன் அப்படின்னா எஸ்டர்டே வந்து எல்லாருமே அடி வாங்கிட்டாங்க. சரிங்களா? அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் உள்ள. ஹைப்புக்கு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெளியில். சரிங்களா? எல்லாருமே வெளியில். பூரான்லாம் கம்மி தான், 70க்கு கீழே தான் இருக்கார். அதனால் ராகுல் வெளியில், ஸ்டோயினிஸ் வெளியில், எல்லாருமே வெளியில். குல்தீப், நிறைய பிளேயர் ஹைப்புக்காக இருந்தாங்க. எல்லாருமே ஜாக் பிரசர் மெக்கூர்க்கு எல்லாருமே வெளியில். அப்படின்னு ஆல்மோஸ்ட் வந்து எத்தனை பேர், 5 பேர் நினைக்கிறேன், 5 பேரும் 6 பேரும் இருந்தாங்க. அதில் ஒரே ஒரு பிளேயர் தான் உள்ளே என்ட்ரி ஆகிருக்காரு. சரிங்களா? அப்போது இன்றைக்கி எப்படி வரலாம் அப்படின்னா ஹைப்புக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் உட்கார வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பாயிண்ட்டு தான், முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் 20 டீம் போடுற பெருசு கிடையாது. எப்படிலாம் நம்ம மேக் பண்ணணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு இதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து இந்த பாயிண்டெல்லாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து டீம் கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ஹைப்புக்கு ஃபுல்லாக நீங்கள் விட்றாதீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுலேருந்து ஒரு 1 or 2 பிளேயர் மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் டீம் எடுக்க போகக்கூடாது. சரிங்களா?
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஹைப்புக்கெல்லாம் எடுத்துடலாம். சஞ்சு சாம்சன் அப்புறம் லெவல் வந்து இன்றைக்கி நிறைய சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம ஹைப்புக்கு எடுத்துருவோம். ஏன்னா பட்லர்லாம் அவங்க ஹோமுக்கு போயிட்டார். ஏன்னா வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு ஆடாகிறதுனால அங்கே போயிட்டார். சரிங்களா, நிறைய டீமில் வந்து வெளில போயிட்டாங்க. ஜெய்ஸ்வால், சசாங் சிங், ஷாம் கரன், ரியான் பராக், ஹர்ஷல் பட்டேல், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 7 பேர் இருக்காங்க. சரிங்களா, நீங்கள் இருந்து எத்தனை பேர் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் எடுத்துகிட்டு போகலாம், தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, சம்டைம் 6 வரலாம். ஏன்னா நேற்று ஒன்றே ஒன்று வெளியில் போனதுனால இன்றைக்கி ஒன்றே ஒன்று மட்டும் ஹைப்புக்கு வெளியில் போய்ட்டு 6 பேர் உள்ளே வந்து உட்காந்து ஏமாற்றிடலாம். ஏன் அப்படின்னா எஸ்டர்டே வந்தோட எஃபெக்ட் அப்படி இருக்குது. சரிங்களா, அதனால் இன்றைக்கி ஹைப்புக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஹைப்பிக்கில் போய்க்கோங்க. லோபிக்கு நம்ம வழக்கமாக பேசக்கூடியதான். லோபிக்கு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா 10-12 பிளேயர் இருப்பாங்க, எந்த பிளேயர் வருவாங்கன்னு தெரியாது. நீங்கள் கொண்டு போய் 0 to 40 எங்கேயோ போய் சுற்றி போடுவீங்க. ஆனால் நேற்று வந்து அர்ஷத் கான் வந்து உட்காந்துருப்பார். ஆனால் அவரெல்லாம் வரக்கூடிய பாருங்கள், ஒரு விக்கெட் தான் எடுத்தார், ரன் அடித்து 50 அடித்து வந்திருக்காரு. அப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேராக இருக்கும். இந்த மாதிரி பிளேயரை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஹைலே போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 0 to 40 ரொம்ப ரேருன்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நீங்கள் 40 to 60, 65 இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியை எடுத்து போட்டுக்கோங்க. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் அந்த ஒரு சேப்பாக அந்த மாதிரி இடத்த கூட போட்டுக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ 7 பேர் இருக்கும்போது மேக்ஸிமம் நம்ம ரூல்ஸ் படி 4 வரணும். சரிங்களா, கரெக்டாக உட்கார்றது 4 தான். எஸ்டர்டே வந்து எல்லாருமே அடி வாங்கினதுனால ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துடலாம். சரிங்களா, அந்த ஒரு ரீசனால் நீங்கள் 5 போகிறா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போது சஞ்சு எடுத்துக்கோங்க, பேர்ஸ்டோவும் எடுத்துக்கோங்க. அப்படி சந்தேகமாக இருக்குது எனக்கு பேர்ஸ்டோ அப்படின்னா பீஸுங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஏன்னா நியூ பாலில் சம்டைம் வந்து உள்ளே இது பண்ணிடுவார், ஸ்விங் ஆகும்போது ஏமாந்துடும். அந்த பேர்ஸ்டோட்டாக தான் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. உள்ளே வரும் பார்த்தீங்களா, அந்த பால் கொஞ்சம் வீக்காக இருக்கார். ஏன்னா ஏன் அவர் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னா அடிக்கலாம். ஏன்னா பேட்டிங் ட்ராக் தான், ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா சம்டைம் நம்ம வந்து ஹைப்புக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணணும். 1 or 2 பிளேயர். 7 பேர் உட்கார வாய்ப்பு இருக்காது. மேக்ஸிமம் 5ஓட போங்க. சரிங்களா, ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க, சசாங் சிங் எடுத்துக்கோங்க. ரூசவ் வந்து பெரிய நாக் ஆடினா அடுத்த மேட்ச் சம்டைம் ஏமாற வாய்ப்பு இருக்கும். இவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒரு பெரிய பவர் ஹிட்டரு வந்தால் பெருசாக வருவார்னா டக்குன்னு ஏமாற்றிட்டு போயிடுவார். டக்கு ஒரு 10 ரனுக்குள்ளே ஏமாற்றிட்டு போயிடுவார். சரிங்களா, அஜித் சர்மா ஒரு 2-3 மேட்ச் ஆடவே இல்லை, அவர் எடுத்துக்கலாம். எஸ் துபே, ஜெரோல் இவரெல்லாம் ஜேல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பராக் எடுத்துக்கோங்க. ஷாம் கரன். இந்த அஸ்வினை பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டோர்னமெண்ட்டே இந்த மாதிரி பேசியிருக்கோம். ஒரு சில பிளேயர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. விக்கெட்டே இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்லேயே வந்திருப்பாங்க. ஆனால் விக்கெட் இல்லை பாருங்கள், மைனஸில் தான் போயிருக்கு. அப்போது இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் விக்கெட் இல்லாத வறட்சி இருக்கும். அந்த மாதிரி வறட்சியான பிளேயர் அடுத்து என்ன போகும், செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக விக்கெட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இது இந்த மாதிரி ஒரு கேட்டகரி பிளேயர் இருக்காங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அஸ்வினை வந்து சேஃபாக வேணால் வச்சுக்கோங்க, ரிஸ்கியாக வேணுங்க ட்ராப் பண்ணிக்க வச்சுக்கலாம். ஆனால் விக்கெட் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் விக்கெட்டே வரல இருக்குது. அதனால் செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். பவுலர்ஸ் அடி வாங்கும்போது விக்கெட்டே எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம டெமோ காண்டி வச்சுருக்கோம், நீங்கள் சம்டைம் எடுக்கணும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் டேக்கரில் டாப் 5க்குள்ளே இருக்கார். சரிங்களா, அதனால் அவர்கிட்ட இருக்க பெரிய மைனஸ் அப்படின்னு இன்றைக்கின்னு பார்த்தா இருக்குது. லாஸ்ட்டாக 2 மேட்சாகவே அந்த 3 விக்கெட்டுக்கு மேலே எடுத்த ரீசனால் இன்றைக்கி வந்து மைனஸாக தான் பாயிண்ட்டு. இதுதான் பெரிய மைனஸாக இன்றைக்கி நம்ம இவர்கிட்ட பார்க்குறோம். கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து 1 விக்கெட்டோட போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 மேட்சாகவே 3 விக்கெட் ப்ளஸ் மேலே எடுத்ததுனால தொடர்ச்சியாக இருந்ததுனால கொஞ்சம் மைனஸாக இருக்குது. நீ அவர் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 விக்கெட் எடுத்து சிங்கிள் விக்கெட்டோட போயிருப்பார் அடுத்த மேட்ச். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீங்களாம் கொஞ்சம் சிந்திச்சு டீம் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அதனால் வெளியில் போகிறேன்னு சொல்லல. சம்டைம் 1 விக்கெட் எடுத்து இந்த ஏகான் மாதிரி ரன் அடித்து வந்தால் வரலாம் வராமல் போகலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது விக்கெட்டு வர கொஞ்சம் சிரமப்படுவார். சரிங்களா, ஒரு பார்த்து எனக்கு ஐடியா இல்லை, உங்களுக்கு சேஃபாக வேணால் எடுத்துக்கோங்க. யுவேந்திர சகல் ஒரு ஜேல ரொட்டேட் பண்ணுங்கள். இவர் இப்போ வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு வந்ததுக்கப்புறம் சுத்த ஃபார்ம் அவுட்டில் ஆன மாதிரி தெரியுது.
ஆல்மோஸ்ட்டு பஞ்சாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டோடே நிற்கிறாரு. 2 விக்கெட்டுங்கிறதே வரல. ஆல்மோஸ்ட் ஒரு 6 மேட்சாக வரல. 2 விக்கெட் ஜிடி கூட எடுத்திருக்காரு. 10 ஏப்ரல் எடுத்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 நாளாக விக்கெட்டே இல்லை. ஒவ்வொரு விக்கெட்டோட ஏமாற்றிட்டு போயிடுறாரு. ஒருவேளை ஃபார்ம் அவுட்டா அப்படி இல்லைன்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ட்ரெண்ட் போல்ட் எடுத்துக்கோங்க. சந்தீப் சர்வே நல்லா ஃபார்மில் தான் இருக்காருங்க. அவரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவரை போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் டச்சில் தான் இருக்கார். சரிங்களா? ஆல்மோஸ்ட் போன மேட்ச்சு அடி வாங்கியிருக்காரு. சிஎஸ் கூட கண்டிப்பாக ரிதமில் இருக்கார், வருவார். ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏசிங்க எடுங்க. ஆவேஸ் கான் வந்து உங்களுக்கு 2 மேட்சாக விக்கெட் இல்லைங்க. இதுவரை நம்மகிட்ட ப்ளஸ்ஸாக பார்க்குறோம். சரிங்களா? நம்ம ஹர்ஷல் பட்டேலில் என்ன எதிர்பார்த்தோமோ அது இங்கே வந்து நம்ம ப்ளஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? 2 மேட்சாகவே மைனஸில் இருக்குது. அதனால் இவரை நீங்கள் இம்பாக்ட்னா அவருக்கு பதில் அவர் இடத்த இவருக்கு கொடுக்கலாம். அவரோட கேட்டகரி நல்லா தான் இருந்திருக்கு. சரிங்களா? இந்த ஐபிஎல்லில் நல்லா தான் இருந்திருக்கு. அவரை எடுத்துக்கோங்க. அப்புறம் ராகுல் சகர் நல்லாவே இருக்கார், ரிதமில் இருக்கார். நல்லா போன மேட்ச் தான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு. சரிங்களா? இவரை பார்த்து யூஸ் பண்ணிங்க. ஒன்று இவரை வைங்கல்னா ஏசிங்க கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூட வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி பர்க்கர் இருக்கார். அப்புறம் நிறைய பிளேயர் இருக்காங்க. லோ பிக்கில் நிறைய இருக்காங்க. நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இப்படி தான் வச்சுருக்கோம். ஒரு டீமுக்கு வந்து 3 பேட்ஸ்மேன் நம்ம இடம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? பியூராக வந்து 3 பேட்ஸ்மேன் கொடுத்துருக்கோம். இதை வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு பவுலரை கொண்டு வரணும். ஆர்ஆரில் ட்ராப் பண்ணிட்டு பிபிகேஸில் ஒரு பவுலரை கொண்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு கட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஹைப்புக்குன்னு பார்க்கும்போது நம்ம பராக் 1, ஷாம்கர் 2, எஸ்ஸிங் 3, ஜெய்ஸ்வால் 4, சஞ்சு சாம்சன் 5. ஆல்மோஸ்ட் 7க்கு 5 கொண்டு வந்துட்டோம். இதுதான் மேக்கப்பாக மேக்ஸிமம் இந்த மாதிரி உட்காரக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எஸ்டர்டேவோட எஃபெக்ட்டுக்கு இப்படி வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து இந்த 5 பேர்த்துலேருந்து ஏதாவது டவுட்டாக இருந்தால் ட்ராப் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து ஒரு ஹைப்புக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வந்து பாருங்கள். சரிங்களா? ஏன்னா பேஸ்ட்டோ கூட நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அவர் வந்துட்டு கூட இங்கே எதாவது ஏமாத்திடலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும். உங்களுக்கு ஜிஎல்ஆர் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வழக்கமாக பேசக்கூடியதான். ஹை பிக்கை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க. இது கூட லோ பிக்கை நீங்கள் யோசிக்காதீங்க. அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணி போட்டு விட்ருங்க, கேப்டன் வைஸோ. சரிங்களா? ஓகே, இங்கேருந்து இதிலேருந்து வெளியிலேருந்து உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல இருந்து சந்தேகமாக இருக்க பிளேயர், சரிங்களா, சந்தேகமாக இருக்க பிளேயரை லோ பிக்கை ட்ராப் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்து ராகுல் சார் இருக்கார், நிறைய பிளேயர் இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி பிளேயரை உள்ளே கொண்டு வந்து வச்சு பாருங்கள். உங்களுக்கு தோன்ற பிளேயரை உள்ளே கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு ஜிஎல் வின் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.